தேசிய தலைவர் மேதகு வே. பிரபாகரன் அவர்கள், தமிழீழ தேசிய தலைவர் தமிழர்களின் தாகம் தமிழீழ தாயகம் பலமாக வீசிக்கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியமாக இருக்குது. அப்படியாக பாருங்கள், அந்த இரண்டு பக்கங்களுமே ஒரு எழுச்சி, பேரெழுச்சியான ஒரு எழுச்சியாக பார்க்கக்கூடியது. மேலே சிவப்பு, சைட் அருகில் இருக்கக்கூடிய அனைத்து பக்கங்களுமே சிவப்பு மஞ்சள் கொடிகள். நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கக்கூடியது மேதகு அவர்களுடைய இல்லத்தை நாடி. தமிழர்களுடைய விடிவெள்ளியாக, தமிழர் தலைவனாக, ஒப்பற்ற தலைவனாக இருக்கக்கூடியவர். அப்படியாக நாங்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது இந்த வீதியில் சிறப்பாக இன்னொரு விஷயத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஒரு கொடி ஏற்றப்பட்டிருக்குது. இந்த கொடி வேறு எங்கேயும் ஏற்றப்படவில்லை என்று சொல்லக்கூடிய அளவில் செங்காந்தல் மலர்களை கொண்டிருக்கக்கூடிய அந்த கொடி, கார்த்திகை பூவினை கொண்டிருக்கக்கூடிய அந்த கொடி இங்கே ஏற்றப்பட்டிருக்கு. அந்த காட்சியை பார்க்கும் பொழுது உண்மையாகவே சிறப்பாக அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், அங்கே பறந்து கொண்டிருக்கக்கூடிய பட்டொலி வீசி அந்த வீதிக்கரையிலே, கடற்கரை அறையிலே அந்த கார்த்திகை கொடி பறந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது இந்த வீதியால் பயணிக்கும் பொழுது எதிர்ச்சியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அங்கே நீங்கள் பார்க்கலாம். அப்படியாக இப்பொழுது நாங்கள் நிற்கக்கூடியது ஆலடி வீதி. இந்த ஆலடி வீதியில் தான் பார்த்திங்கன்னா தலைவரனுடைய வீடு இருக்குது. பலரும் எல்லாருமே அறிந்திருக்கக்கூடிய விஷயம். இந்த இடங்களில் கூட சிவப்பு மஞ்சள் கொடிகள் கட்டவிடப்பட்டிருக்கு. அப்படியாக இங்கால இந்த எம்ஜிஆருக்குரிய சிலை இருக்குது. அந்த பகுதி வீட்டுக்கு முன்னால் நிறைந்த மக்கள் நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஏற்பாடுகள் நடந்திருக்கு போல இருக்குது. இதான் பார்த்திங்கன்னா வீடு இருந்திருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதி. வீட்டு இருந்ததுக்கான அடையாளமே இல்லாமல் மாற்றி விட்டார்கள். முன்னால் இந்த மதல் மட்டும்தான் இருக்குது. இந்த இடத்துல 2 பேனர் கட்டப்பட்டிருக்கு, ஒட்டப்பட்டிருக்குது. பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தலைவா கார்த்திகை 26 என்று குறிப்பிடப்பட்டு, அதே மாதிரி இங்கால தமிழ் தேசிய தலைவர் மேதகு வே. பிரபாகரன் அவர்கள் சிறுபிராயத்தில் வசித்த இல்லம் அண்டு ஆங்கிலத்திலும் தமிழிலும் இந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. கடந்த வருடம் கூட இந்த இடத்துல ஒரு பேனர் ஒட்டி பின்னர் அது கலட்டப்பட்டது. இந்த மதல் ஒரு அடையாளமாக இருந்தது. முதல் இதில் எழுதப்பட்ட அந்த பழைய காலத்து எழுத்தோடு இருந்தது. பின்னர் அது பெயிண்ட் அடித்து போன வருஷம் தான் இந்த மதலை இப்படி மாற்றி அமைத்திருந்தவர்கள். இந்த வருஷம் புதிதாக 2 பேனர் அந்த பழைய வீட்டையும் இதில் இடத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இப்படித்தான் இருந்தது முன்னர் இங்கே வீடு. பின்னர் அது இருந்த இடம் இல்லாமல், தடகம் இல்லாமல், ஒரு கல் கூட இல்லாமல் அழித்தொழிக்கப்பட்டது. உள்ளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது. இந்த இடத்துல பெரிய அளவிலான கேக் கொண்டு 71வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் 26/11/2025.
பாடசாலை மாணவர்களுக்குரிய அந்த கோப்பிகள், புத்தகங்கள், பென்சில்கள் இந்த இடத்துல வழங்கப்படுது. அவர்களுக்கான பரீட்சைக்கு முகம் கொடுக்கக்கூடிய அந்த பரீட்சை வினாத்தாளர்களோடு இந்த இடத்துல பகிர்ந்தளிக்கப்படக்கூடியதை பார்க்கக்கூடியமாக இருக்குது. அப்படியாக நிறைந்த மக்கள் இந்த இடத்துல வந்து இந்த பிறந்த நாள் நிகழ்வில் கலந்து கொண்டதையும் பார்க்கக்கூடியமாக இருந்தது. அப்படியாக வந்திருக்கக்கூடியவர்களுக்கு செல்லும் பொழுது மரக்கன்றுகள் வழங்கி வைக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் வந்து பார்க்கக்கூடியமாக இருந்தது. கடந்த வருடம் இந்த இடத்துல பல மரக்கன்றுகள் நடப்பட்டிருந்தது. அங்கே நான் உங்களுக்கு முன்னர் காட்சிப்படுத்தியிருப்பேன். அந்த நடப்பட்ட மரக்கன்றுகள் அங்கே வளர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் வந்து பார்த்திருப்பீங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய அவர் சிறு வயதிலே வாழ்ந்த இல்லத்திலே இன்றைக்கு 71வது பிறந்த நாளை நாங்கள் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். தமிழீழ தேசிய தலைவர் விடுதலை போராட்டத்திலே தலைமை தாங்கி நடத்தி அளப்பெரிய சாதனைகளை செய்து உலக நாடுகள் பலவற்றிலே பேச்சுவார்த்தைகளை நடத்தி இலங்கை அரசாங்கத்துடன் ஒரு ஒப்பந்தத்தை செய்து பல சாதனைகளை நிலைநாட்டிய பொழுதிலும் கூட பல நாடுகள் சேர்ந்து விடுதலை அடுத்து கொடூரமாக அடக்கி ஒழித்து அழித்தன. இருந்தாலும் விடுதலை போராட்டத்துக்கு தலைமை தாங்கிய அந்த தலைவனை ஆண்டு காலம் எங்களுடைய மக்கள் பிறந்த நாளை கொண்டாடி இங்கே தங்களுடைய அன்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வகையிலே தான் இந்த நிலைமைகளை எல்லாவற்றையும் எந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய எத்தனை அடக்குமுறைகளுக்கு மத்தியிலும் இந்த பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது, தொடர்ந்து கொண்டாடப்படும். அதே போலத்தான் எங்களுடைய மக்களுக்கு என்ன நோக்கத்துக்காக 50,000 மாவீரர்கள் தங்களுடைய இன்னுயிர்களை தியாகம் செய்தார்களோ அந்த எண்ணம் ஈடேற நாங்கள் அனைவரும் பாடுபட வேண்டும். குறிப்பாக இன்றைக்கு ஐக்கிய இலங்கை என்ற ஒரு பசப்பு வார்த்தைக்குள்ளே இனப்பிரச்சனை தீர்வை முடக்குவதற்கு எங்களுடைய எண்ணக்கருக்களை அடக்குவதற்கு அழிப்பதற்கு எடுக்கின்ற முயற்சிகளை நாங்கள் இல்லாமல் செய்து ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பிலே தான் ஒரு சுயநிர்ணய உரிமை என்பது தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம், அவர்களுக்கான சுயநிர்ணய உரிமையை வென்றெடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. போர்த்துகீசர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர்கள் காலத்திலே வந்து பறி கொடுக்காத எங்களுடைய பறித்த சுதந்திரத்தை எங்களுடைய சம்மதம் இல்லாமல்தான் இதுவரை சகல அரசியல் அமைப்புகளும் செயற்படுத்தப்பட்டிருக்கிறது. புதிய அரசியலமைப்பாக இருந்தால் எதுவாக இருந்தால் அது ஒரு பொதுமக்களுடைய வாக்கெடுப்பின் ஊடாகத்தான் நிறைவேற்றப்பட வேண்டும். அதுவும் புலம்பெயர் தமிழர்களும் பங்கு பெற்ற வேண்டும். இது எங்களுடைய மக்களிலே ஒரு பகுதியினரும் புலம்பெயர் மக்களிலே ஒரு பகுதியினரும் இன்றைக்கு சுதந்திரத்தை நாடி நிற்கிறார்கள். ஆகவே சுதந்திரம் உங்களுக்கு வேண்டுமா, இல்லை என்றால் இலங்கை அரசாங்கம் வைக்கிற தீர்வு திட்டம் தேவையா என்ற ஒரு கேள்வியை வைத்து ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பு நடப்பதை நோக்கி நாங்கள் மீறுநடை போட்டு செல்வதுதான் எங்களுக்கு இந்த விடுதலை போராட்ட இறந்த தங்களுடைய மாவீரர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய உண்மையான அஞ்சலியாக இருக்கும். அந்த வகையிலே இந்த பொதுமக்கள் வாக்கெடுப்பு சர்வதேச நாடுகள் தொகுதியிலே அந்தந்த நாடுகளில் வாழ்கிற மக்களும் வாக்களிக்கக்கூடிய விதத்திலே இடம்பெறுவதுதான் ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அதுதான் சுய நிர்ணய உரிமை. அதை விடுத்து தமிழ் மக்களின் சுய நிர்ணய உரிமையை கட்சிகளோ தலைவர்களோ நாங்களோ யாரும் தீர்மானிக்க முடியாது. மக்கள் தங்களுக்கு எது வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது தான் சுய உரிமை. அதை நோக்கி செல்வதற்கூடாகத்தான்
இந்த இவ்வளவு காலத்து அழிவுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை நாங்கள் வென்றெடுக்க முடியும் என்று கூறி இந்த தமிழீழத்திலே இன்றைக்கு தொடர்ந்து வினாக்கிரமிப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இவற்றை எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதத்திலே மக்கள் தங்கள் ஓரணியிலே திரள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுடைய அந்த நிலைமைகள் சர்வதேசத்திலே இன்றைக்கு எத்தனையோ நாடுகள் ரெமெடியல் ஜஸ்டிஸ் எடுத்து, அதாவது பரிகார நீதி அல்லது ஈடுசெய் நீதி, இந்த இனப்படுகொலை அல்லது அழிவுகள் நடைபெற்ற இடத்திலே அங்கே பொதுமக்கள் வாக்கெடுப்பு நடத்துகின்ற பொழுது பல சுதந்திர நாடுகள் உருவாகி இருக்கின்றன. ஆகவே அதை நோக்கி செல்ல விரும்புபவர்களுக்கும் எங்களுடைய மக்கள் தங்களுடைய தலைவிதியை தாங்களே தீர்மானிக்கக்கூடிய ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பை நோக்கி நாங்கள் நகர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். தமிழர்களின் தாகம் தமிழீழ தாயகம். நன்றி.